இன்று நாம் பார்க்க போகும் கதை கிராமத்து பெண்ணான மலர்கொடியின் வாழ்க்கை பயணத்தை பற்றியது. இவர் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சின்ன வயதிலேயே பள்ளி படிப்பை முடித்துவிட்டு குடும்பத்தின் வறுமை காரணமாக வேலைக்குச் செல்லத் தொடங்கினார். மலர்கொடியின் உடல் அமைப்பு சற்று பருமனாக இருந்ததால் அவருக்கு திருமணத்திற்கு ஏற்ற மாப்பிள்ளை கிடைப்பதில் சிரமம் இருந்தது. வயது மேலும் ஆகியும் சரியான வரன் அமையாமல் அவரது பெற்றோர்கள் கவலைப்படத் தொடங்கினர். அவரது அத்தை மகன் ஒருவன் அதே ஊரில் வசித்து வந்தான். அவனுக்கும் மலர்கொடிக்கும் திருமணம் செய்து வைக்க பெற்றோர்கள் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் மலர்கொடியின் உடல் தோற்றம் காரணமாக பல மாப்பிள்ளைகள் பேச்சுவார்த்தையின் போதே பின்வாங்கிச் சென்றனர். இந்நிலையில் அத்தை மகனை திருமணம் செய்து கொள்வது ஒரே வழி என்ற முடிவுக்கு வந்தனர். அவன் சிறிது குடிப்பழக்கமுடையவனாக இருந்தாலும் வேறு வழியின்றி அவனையே மணமுடிக்க ஒப்புக்கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு மலர்கொடி தன் கணவருடன் சந்தோஷமாக வாழத் தொடங்கினார். ஆனால் அவரது கணவர் மது பழக்கத்திற்கு அடிமையானவராக இருந்ததால் அவர்களின் வாழ்க்கையில் படிப்படியாக பிரச்சனைகள் உருவாகத் தொடங்கின. மலர்கொடி தனது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக கடுமையாக உழைக்கத் தொடங்கினார். இந்த சூழ்நிலையில் அவர் எவ்வாறு தனது வாழ்க்கையை முன்னெடுத்துச் சென்றார் என்பதை அடுத்த பகுதியில் காணலாம். மலர்கொடியின் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பம் அவரை எங்கு கொண்டு போய்ச் சேர்த்தது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள். திருமணமான சில ஆண்டுகளுக்கு பிறகு மலர்கொடிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. இது அவருக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியது. மேலும் அவரது கணவர் அடிக்கடி மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்து அவரை கொடுமைப்படுத்தத் தொடங்கினார். இல்லற வாழ்க்கையிலும் அவர்களிடையே புரிதல் இல்லாமல் போனது. ஒரு கட்டத்தில் மலர்கொடிக்கு தனது கணவரின் மீது வெறுப்பு உருவாகத் தொடங்கியது. வீட்டின் வறுமை ஒருபுறம் இருக்க கணவர் வேலைக்குச் செல்லாமல் இருந்ததால் குடும்ப செலவுக்கு மலர்கொடியே வேலைக்குச் செல்லும் நிலை ஏற்பட்டது. அவர் சிறு சிறு வேலைகள் செய்து பார்த்தார். ஆனால் அவை போதுமான வருமானத்தை தரவில்லை. மாதம் ஒரு நிலையான வருமானம் தரக்கூடிய வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார். ஆனால் கிராமத்தில் பெரிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பது கடினமாக இருந்தது. வெளியூருக்கு சென்று வேலை பார்க்க அவருக்கு பயமாக இருந்தது. காரணம், அவரது உடல் தோற்றம் காரணமாக மக்கள் அவரை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் என்ற அச்சம் அவருக்கு இருந்தது. எனவே அவர் தனது சொந்த ஊரிலேயே ஏதாவது வேலை கிடைக்குமா என்று தேடத் தொடங்கினார். இந்த நேரத்தில்தான் அவரது வீட்டிற்கு அருகில் ஒரு புதிய நிறுவனம் தொடங்கப்பட்டது. அது ஒரு கல் உடைக்கும் தொழிற்சாலையாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள மலர்கொடி முடிவு செய்தார். ஆனால் அந்த புதிய வேலை அவரது வாழ்க்கையில் புதிய சவால்களை கொண்டு வருமா அல்லது அவரது கஷ்டங்களை போக்குமா என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். மலர்கொடியின் வாழ்க்கையில் இந்த புதிய தொடக்கம் அவருக்கு என்ன மாற்றத்தை கொடுத்தது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள். மலர்கொடி அந்த கல் உடைக்கும் தொழிற்சாலையில் வேலைக்குச் சேர்ந்தார். வீட்டிற்கு அருகில் வேலை இருந்ததால் அவரால் எளிதாக போய் வர முடிந்தது. தொழிற்சாலையின் உரிமையாளர் காளிதாஸ் ஒரு நடுத்தர வயது மனிதர். அவர் மலர்கொடியின் குடும்பச் சூழ்நிலையை அறிந்து அவருக்கு வேலை கொடுத்தார். மலர்கொடி கடினமாக உழைக்கத் தொடங்கினார். அவரது உழைப்பையும் நேர்மையான மனப்பான்மையையும் கண்டு காளிதாஸ் மகிழ்ச்சி அடைந்தார். மலர்கொடிக்கு நல்ல சம்பளம் கிடைக்கத் தொடங்கியது. அவரது குடும்பத்தின் பொருளாதார நிலை சற்று மேம்படத் தொடங்கியது. இருப்பினும் அவரது கணவர் மது பழக்கத்தில் இருந்து மாறவில்லை. அவர் அடிக்கடி வீட்டிற்கு வராமல் இருந்தார். இது மலர்கொடிக்கு மிகுந்த ஏக்கத்தையும் தனிமையையும் ஏற்படுத்தியது. மலர்கொடி ஒரு பெண் என்பதால் அவருக்கு அன்பும் பாசமும் தேவைப்பட்டன. அவரது உடல் பருமன் காரணமாக அவர் மீது சமூகத்தில் பலர் தவறான கருத்துக்களை கொண்டிருந்தனர். தொழிற்சாலையில் வேலை செய்யும் போது அவர் குனிந்து நிமிர்ந்து வேலை செய்யும் காட்சிகள் காளிதாஸின் கவனத்தை ஈர்த்தன. மெல்ல மெல்ல காளிதாஸ் மலர்கொடியின் மீது ஈடுபாடு கொள்ளத் தொடங்கினார். அவர் மலர்கொடியிடம் தனிப்பட்ட முறையில் பேசத் தொடங்கினார். இது மலர்கொடியை மிகவும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. அவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. இந்த சூழ்நிலையில் மலர்கொடி என்ன முடிவு எடுத்தார், அவரது வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதை அடுத்த பகுதியில் காணலாம். மலர்கொடியின் மனதில் ஏற்பட்ட தயக்கமும் அவரது முடிவுகளும் அவரை எங்கு கொண்டு போய் சேர்த்தன என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள். காளிதாஸ் மலர்கொடியின் மீது காட்டிய அக்கறையும் அவருக்கு கொடுத்த வேலையும் மலர்கொடியின் மனதில் நன்றி
நன்றியுணர்வை ஏற்படுத்தியது. ஆனால் காளிதாஸ் அதற்கு மேல் எதிர்பார்ப்பு கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் மலர்க்கொடியை தனியாக அழைத்து தனது வீட்டில் சமையல் வேலைக்கு வருமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு தனியாக கூடுதல் சம்பளம் தருவதாகவும் கூறினார். மலர்க்கொடி தனது குடும்பத்தின் நிலைமையை எண்ணி உடனே ஒப்புக்கொண்டார். அவர் காளிதாஸின் வீட்டிற்கு சமையல் செய்யச் செல்லத் தொடங்கினார். மலர்க்கொடியின் சமையல் கைப்பக்குவம் காளிதாஸை மிகவும் கவர்ந்தது. அவர் மலர்க்கொடிக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான சம்பளம் கொடுக்கத் தொடங்கினார். மலர்க்கொடிக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் காளிதாஸின் நடத்தையில் படிப்படியாக மாற்றம் ஏற்பட்டது. அவர் மலர்க்கொடியிடம் அதிகமாக பேசவும் தொட்டு பேசவும் தொடங்கினார். மலர்க்கொடிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஒருபுறம் அவரது கணவரின் கொடுமை, மறுபுறம் காளிதாஸ் காட்டிய அக்கறை. மேலும் காளிதாஸ் தனக்கு வேலை கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றியதால் அவரிடம் கடுமையாக நடந்து கொள்ளவும் முடியவில்லை. இந்த குழப்பத்திற்கு மத்தியில் ஒரு நாள் காளிதாஸ் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மலர்க்கொடியுடன் உடலுறவு கொள்ள முயன்றார். மலர்க்கொடி தயக்கத்துடன் இருந்தாலும் அவரால் மறுக்க முடியவில்லை. இந்த சம்பவம் அவர்களின் உறவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த புதிய உறவு மலர்க்கொடியின் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, அவரது கணவர் இதை பற்றி அறிந்தாரா என்பதை அடுத்த பகுதியில் காணலாம். மலர்க்கொடியின் இந்த முடிவுகள் அவரது வாழ்க்கையை எப்படி மாற்றியமைத்தன என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள். அந்த நாளுக்கு பிறகு காளிதாஸுக்கும் மலர்க்கொடிக்கும் இடையிலான உறவு மேலும் ஆழமானது. காளிதாஸுக்கு மனைவி இல்லாததால் அவர் மலர்க்கொடியிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். மலர்க்கொடியின் உடல் பருமன் இருந்தபோதிலும் காளிதாஸ் அவரை மிகவும் விரும்பினார். அவர்கள் தினமும் உடலுறவு கொள்ளத் தொடங்கினர். மலர்க்கொடி ஆரம்பத்தில் தயக்கத்துடன் இருந்தாலும் படிப்படியாக இந்த உறவில் ஈடுபாடு கொள்ளத் தொடங்கினார். காளிதாஸ் அவருக்கு முன்பு ஒருபோதும் கிடைக்காத அன்பையும் பாசத்தையும் கவனிப்பையும் கொடுத்தார். இதனால் மலர்க்கொடியின் மனதில் காளிதாஸ் மீது ஒரு பற்று உருவானது. அவர் காளிதாஸை தனது கணவராக ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் கொள்ளத் தொடங்கினார். ஆனால் அவருக்கு ஏற்கனவே ஒரு கணவர் இருந்தார். எனவே இந்த உறவை முறைப்படுத்துவது எப்படி என்ற கேள்வி அவரை வாட்டியது. இந்த சமயத்தில் மலர்க்கொடியின் கணவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அவர் மது போதையில் இருந்த நிலையில் சாலை விபத்தில் சிக்கினார். மலர்க்கொடி உடனடியாக காளிதாஸிடம் உதவி கேட்டார். காளிதாஸ் மருத்துவமனை செலவுகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரது கணவரின் உடல்நிலை மோசமானது. சிகிச்சை பலனின்றி சில நாட்களில் அவர் இறந்துவிட்டார். மலர்க்கொடிக்கு இந்த இழப்பு அதிர்ச்சியை அளித்தது. ஆனால் அதே நேரத்தில் காளிதாசுடன் தனது வாழ்க்கையை தொடங்குவதற்கான வாய்ப்பும் கிடைத்தது. இந்த சூழ்நிலையில் மலர்க்கொடி என்ன முடிவு எடுத்தார், காளிதாஸ் அவரை மணந்து கொண்டாரா என்பதை அடுத்த பகுதியில் காணலாம். மலர்க்கொடியின் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த திருப்பம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்ததா என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள். தனது கணவர் இறந்த பிறகு மலர்க்கொடி முழுமையாக காளிதாஸை நம்பத் தொடங்கினார். காளிதாசும் அவரை மணந்து கொள்வதாக உறுதியளித்தார். அவர்கள் ஊர் மக்கள் முன்னிலையில் முறையான திருமணத்தை நடத்தினர். காளிதாஸ் மலர்க்கொடிக்கு தாலி கட்டினார். மலர்க்கொடி இப்போது அந்த வீட்டின் முதலாளியாக மாறியிருந்தார். முன்பு வேலைக்காரியாக வந்த அவர் இப்போது அந்த வீட்டின் அதிபதியானார். காளிதாஸ் அவருக்கு மிகுந்த அன்பையும் மரியாதையையும் கொடுத்தார். மலர்க்கொடியின் மனதில் பழைய கஷ்டங்கள் மறைந்தன. காளிதாசுக்கு முன்பு மனைவி இல்லாத குறை இருந்தது. இப்போது மலர்க்கொடி வந்ததும் அவரது வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறியது. மலர்க்கொடி காளிதாசுக்கு நல்ல சாப்பாடு சமைத்து கொடுத்தார். அவரது உடல் நலத்தை கவனித்து கொண்டார். அவர்களின் உடலுறவு வாழ்க்கையும் சிறப்பாக இருந்தது. மலர்க்கொடிக்கு 32 முதல் 33 வயதுதான் ஆகியிருந்தது. காளிதாஸ் அவரை விட 10 வயது மூத்தவராக இருந்தாலும் அவர்களிடையே மிகுந்த புரிதல் இருந்தது. மலர்க்கொடி தனது உடல் பருமன் இருந்த போதிலும் காளிதாசின் அன்பில் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் தனது அம்மா அப்பாவையும் காளிதாசின் வீட்டிற்கு அழைத்து வந்தார். அவர்களுக்கு ஒரு அறை ஒதுக்கி தந்தார். மலர்க்கொடியின் பெற்றோர்களும் இப்போது கவலையின்றி இருந்தனர். மலர்க்கொடி தனது புதிய வாழ்க்கையில் முழுமையாக திருப்தியடைந்தார். ஆனால் இந்த சந்தோஷமான வாழ்க்கை நீண்ட காலம் நீடித்ததா,
மலர்க்கொடி மற்றும் காளிதாசின் உறவில் மீண்டும் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டதா என்பதை அடுத்த பகுதியில் காணலாம். மலர்க்கொடியின் கதையின் முடிவு என்ன என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள். மலர்க்கொடியும் காளிதாசும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். காளிதாஸ் மலர்க்கொடியை தனது உடல் நலத்தில் மட்டுமல்லாமல் மனநிலையிலும் கவனித்து கொண்டார். அவர் மலர்க்கொடிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார். மலர்க்கொடி காளிதாசின் வீட்டில் ஒரு அரசியாக வாழ்ந்தார். அவர் காளிதாசுக்காக சிறப்பான உணவுகளை சமைத்து கொடுத்தார். மேலும் அவரது உடலுறவு வாழ்க்கையிலும் மலர்க்கொடி மிகுந்த கவனம் செலுத்தினார். அவர் காளிதாசின் வயது காரணமாக அவருக்கு கூடுதலாக சுகத்தை கொடுக்க முயற்சித்தார். காளிதாசும் மலர்க்கொடியின் அன்பிற்கு பதிலளித்தார். அவர்களின் இல்லற வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருந்தது. மலர்க்கொடியின் முந்தைய திருமண வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் இந்த புதிய உறவில் மறைந்தன. அவர் தனது பழைய கணவரின் கொடுமைகளை மறந்து புதிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தார். மலர்க்கொடி இப்போது தன்னை முழுமையாக காளிதாசிடம் ஒப்படைத்தார். அவர் காளிதாசை தனது கடவுளாகவே நினைத்தார். தான் ஒரு கிராமத்து ஏழை பெண்ணாக இருந்து இன்று இந்த நிலைக்கு வந்தது மிகப்பெரிய வளர்ச்சி என்று அவர் உணர்ந்தார். தனது உடல் பருமன் மற்றும் கருப்பு நிறம் காரணமாக முன்பு பல அவமானங்களை சந்தித்த மலர்க்கொடி இன்று அன்பையும் மரியாதையையும் பணத்தையும் வசதியையும் பெற்று வாழ்கிறார். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், வாழ்க்கையில் கடினமான காலங்கள் வந்தாலும் பொறுமையும் உழைப்பும் சரியான வாய்ப்புகளும் சேர்ந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். மலர்க்கொடியின் இந்த பயணம் நமக்கு ஒரு நல்ல பாடமாகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தொடர்ந்து அளிக்கவும். நன்றி.